வணக்கம் பிரியமானவர்களையும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தாழ்வு மனப்பான்மை இந்த பெயர் உங்க பலருக்கு மிகவும் அறிந்த ஒரு பெயராக இருக்கலாம். தாழ்வு மனப்பான்மை. எத்தனை பேர் நீங்க உங்க வாழ்க்கையில் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் செய்வதற்கு இந்த இடத்தில் நீங்கள் தகுதி இல்லாதவரை போல, எல்லாமே உங்களுக்காக வாய்ப்பானதாய் இருந்த போதிலும் அதை செய்ய உங்களுக்கு இந்த இடத்தில் தகுதி இல்லை அல்லது திறமை இல்லை, உங்களால் அது முடியாது, நீ அதை செய்வதற்கு இந்த இடத்துல ஏற்ற நபர் இல்லை என்று எத்தனை பேர் உங்களை பார்த்து அப்படியான வார்த்தை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க? அந்த வார்த்தையானது நீங்க கேட்டு 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 ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அது நிஜம் என்பதை நீங்களே கூட ஏற்றுக்கொண்டீர்கள். ஆ நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை இனியும் உங்களுக்கு பலனானது இந்த இடத்துல இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படியான ஒருவராய் இருந்து கொண்டிருக்கிறீர்களானால் அநீதி மிக பெரியதாய் உங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என தேவன் அவர் நமக்கான பலனை இடத்துல வாக்களித்திருக்கிறார். தேவனானவராக இயேசு அவர் இப்படியாக சொன்னார், என்னுடைய தேற்றவாளனை நான் உங்களுக்காய் தருவேன், பரிசுத்த ஆவியானவரை. அவர் வந்து சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துவார். மேலும் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பரிசுத்தாவி ஒருவர் மீது வரும்பொழுது அவர்கள் பலன் அடைவார்கள். ஆனா எத்தனை பேர் நீங்க இன்னும் பலகீனமான ஒருவரா இந்த இடத்துல இருக்கீங்க? தாழ்வு மனப்பான்மையுடையவராய், உங்க வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளும் இந்த இடத்துல சோர்ந்து போன ஒருவராய். மக்களே கவனிங்கள், தேவன் உங்கள் மீது பார்வை உள்ளவராய் இந்த இடத்துல இருக்கிறார். ஒருவேளை நீங்க என்ன செய்யணுமோ அதை இன்னும் செய்யல, ஆனா தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கான உதவியை செய்யும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையானதை அவர் மாற்றும்படியாக, உங்களுடைய வாழ்க்கை மீது தேவன் தன் அதிகமான பதிலை கொடுக்கும்படியாக. நான் சொல்றது புரியுதுங்களா? எனவே தேவனுடைய கண்கள் உலகம் எங்கும் இந்த இடத்தில் சுற்றி தெரிகிறது என்பதை நீங்கள் இந்த இடத்துக்கு சுவாசித்தால் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கா. ஒரு சிறு வீடியோவானது இடத்துல பாருங்க. தேவன் அவர் வாழ்க்கையினும் சந்தைக்குள்ளாக இந்த இடத்தில் கடந்து போகிறவராக இருக்கிறார். உங்களை பார்க்க அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க போகிறீர்களா? உங்களுடைய விசுவாசத்திலே தேவன் உங்கள் மீது கவனம் செலுத்த நீங்கள் அவரை நோக்கி அழைக்க போகிறீங்களா? இந்த வீடியோ பாருங்க, பிற்பாடு இணைஞ்சிருக்கலாம். தேவன் வாழ்க்கையின் சந்தைக்கு திரும்பி உள்ளார். ஏனென்றால் இங்கே இருந்துதான் அவர் அழுகையின் குரலை கேட்டார். நீதிக்காக உரக்க சத்தமிடுகிறது. அது அவர் சிம்மாசனத்தில் எதிர் ஒலிக்கிறது. அவர் தேடும் நபர்கள் யார்? அந்த ஆத்துமா கத்துவதை யாரும் கேட்பதில்லை. பழங்கள் நடுங்கப்பட்டது, அது மறக்கப்பட்டது. அநீதி இழைக்கப்பட்டது. அவர்களை பாதுகாத்தது யார்? அவர்களை கவனித்துக் கொண்டது யார்? அவர்களின் தொடர்ச்சியான புலம்பலுக்கு கவனம் செலுத்தியது யார்? அந்த ஒருவர் ஆண்டவராயிருந்தார். சந்தையின் முடிவு வரையும் நடந்து செல்லுகிற ஒருவராயிருந்தார். நீதியின் கண்களால் எதை இந்த உலகம் மறுதலித்ததோ அதற்கு தன் கரத்தை நீட்டி எழுப்புகிறார். அவர்தான் நமக்கு இந்த கடமையை கற்றுக் கொடுத்தார். நாம் எப்போதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை. அவர் ஒரு விதவை பெண்மணியை குறித்து பேசினார். அவளுக்கு வழியும் இல்லை, அவளுக்கு பேரும் இல்லை. ஆனால் அவளுக்கு வழக்கு இருந்தது. விடாமுயற்சியுடன் போராட விசுவாசம் இருந்தது. அனுதினமும் அந்த வாசல் அருகே செல்ல விசுவாசம் இருந்தது. அவள் தட்டக்கூடிய ஒரே இடம். ஆம், சில நேரங்களிலே அவளுக்கு பதில் வரவில்லை. ஆனால் அவள் குரல் கேட்கப்பட்டது. அவள் வழக்கு சரி செய்யப்பட்டது. அதே போல் உள்ள குரல்களை தான் அவர் இங்கே கேட்டார். இந்த கதவை நீங்கள் அடைந்த பிற்பாடு
பீடம் உள்ளது. மீண்டும் ஒரு முறையாக நேரம் வந்துவிட்டது. புதிய பழங்களை காட்சிப்படுத்த வேண்டிய நேரம். ஆண்டவரால் சேகரிக்கப்பட்ட மிகவும் சாத்தியமற்ற கதைகளை சந்தையின் முடிவிலே இது வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் யாரின் கண்களுக்கும் தெரியாத ஆண்டவர். யார் இரவும் பகலும் கூக்குரல் செய்வார்களோ, நியாயமான நீதிபதி தன் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் வரும்போது நீதியை கொண்டு வருவார். மிக சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் தேவன் கவனமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கார். ஆனா தேவனுடைய உதவியை ஏற்றுக்கொள்ள நீங்கள் உங்களை தயாரானவராய் வைத்திருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தை சொல்கிறது 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இந்த நிபந்தனையை இந்த இடத்துல கவனியுங்கள். யார் நீங்க ஒரு புது பதிலை பார்க்க விரும்புறீங்களோ, உங்க வாழ்க்கையை புதிதாய் மாற்றிக்கொள்ள விரும்புறீங்களோ, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடும்படியா இந்த இடத்துல விரும்புகிறீர்களோ, நீங்கள் கவனமாய் இந்த இடத்துல தெரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் இந்த இடத்துல வைத்திருக்கிற திட்டத்தினுடைய பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவராய் இந்த வசனத்தை கவனிங்க. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின. தேவனுக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கிற ஒருவராய் இந்த இருப்பீர்கள். ஆனா உங்களுடைய பழையது எல்லாமே இந்த இடத்துல ஒழிந்து போகும். எல்லாமே தேவனோடு நீங்கள் புது நபராய் இந்த இடத்துல மாறுவீர்கள். மக்களை கவனிங்க. உங்க பழைய வாழ்க்கையானது இந்த இடத்துல நீக்கப்படும். ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்க யாரா இருந்தீங்க, எப்படியான ஒருவரா வாழ்ந்தீங்க, தேவன் அந்த பழையதை இந்த இடத்துல பார்க்க விரும்பல. ஏன்னா அவர் உங்களுக்கான புது துவக்கத்தை தருகிறார். நீங்க யார் தாழ்வு மனப்பான்மையோடு உங்க வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளில் இந்த சோர்ந்து போனவராய், சலித்து போனவராய், அல்லது மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டவராய், மற்றவருடைய வார்த்தைகளினாலே நீங்களே உங்களை இந்த குறை சொல்லிக் கொண்டவராய், காயப்படுத்தி கொண்டவராய், நீங்கள் தெளிவாக இந்த கவனியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். இதுதான் இந்த சாட்சியிலே இந்த நபர் உங்களுக்காக இந்த காண்பிக்க போவது. இந்த நபர் எப்படியான அவமானத்தை எல்லாம் இந்த கடந்து போனார். ஆனா இன்று தேவனோடு இவர் எப்படியான ஒருவராய் இருக்கிறார். இன்னொரு வார்த்தையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவராய் இவர் எந்த அளவிற்கு தேவன் பெயரை மகிமைப்படுத்துகிற சாட்சியா இருக்கிறார். இந்த சாட்சியை பாருங்கள் இப்போதே. நான் நினைச்சேன் நான் தான் இருக்கிறதுலேயே மிகவும் அசிங்கமான ஒருத்தர் அப்படின்னு. சிண்ட்ரம் அப்படின்ற ஒரு நோயை போலவே ஹேரி சிண்ட்ரம் அப்படின்ற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டேன். இயல்பான தாடையை விட ரொம்ப ரொம்ப சின்ன தாடை எனக்கு இருக்கும். அதனுடைய பேர் மைக்ரோதானியா. இயல்பான ஒருத்தருக்கு நாக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது. என்னுடைய நாக்கு கொஞ்சம் உள்தள்ளி இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய உள்நாக்கு மேலே தூக்கியிருக்கும். இது எல்லாமே என்னுடைய சூழ்நிலையை ரொம்ப மோசமாக்குச்சு. என்னை வழக்கமாக எந்த இடத்துக்கு டாக்டரை பார்க்க கூட்டிகிட்டு போவாங்களோ நான் அவங்கக்கிட்ட இருந்து இந்த மாதிரி கேட்டிருக்கேன். இந்த மாதிரியான நோயோடு பிறந்தவங்க பல பேர் கிடையாது, 100ல் 2 பேர் வேணால் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த சிகிச்சையில் என்னுடைய கழுத்து கீழே 2 ராடு மாட்டப்பட்டது. என்னுடைய அப்பா கையில் மருத்துவர் ஒரு கீயாந்து கொடுத்துருப்பார். அந்த கீயை வச்சு என்னுடைய கழுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த சதையில் திருப்பணும் ஒரு நாளும். இப்படி தான் வழக்கமாக நடக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப வலி கொடுக்கும். ஏன்னா என்னுடைய 2 தாடையும் அந்த ராடு முன்னோக்கி கொண்டு போகும். அது எனக்கு மிகவும் வலி ஏற்படுத்தும். இதோ நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய கழுத்து கீழே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய 2 ராடை பாருங்கள். இது சரியாக என்னுடைய கழுத்து கீழே இருக்கக்கூடிய தாடையில் பொருத்தப்பட்டிருக்கு. நான் குழந்தையிலேருந்து இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் தான் வித்தியாசமாக பிறந்திருக்கேன் போல் இந்த உலகத்தில். நான் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருணங்களில் நான் நினச்சேன், இது ரொம்ப நல்லா இருக்கு, என்னை எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறாங்கன்னு நினச்சேன். ஆனால் காலம் கடந்து போகிற தருணத்தில் நான் வித்தியாசமாக உணர்ந்தேன். என்னை வெளியே இருக்கக்கூடிய மக்கள் என்னை வித்தியாசமாக பார்த்ததை நான் பார்த்தேன்.
ஒரு மூலையில் நின்று என்னை பற்றி ஏதாவது ஓதிட்டு இருப்பாங்க. அதை நான் கேட்டிருக்கேன். மக்கள் என்னுடைய உடம்பினுடைய நிலையை பற்றி தான் பார்க்குறாங்க, அதை பற்றி தான் பேசுகிறாங்கன்னும் போது என்னால் அதை தவிர்க்கவே முடியல. நான் ஒரு சில தருணங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். என்னுடைய முடியை அதிகமாக வளர்க்க, என்னுடைய 2 காதையும் மறைக்க. என்னுடைய கிளாஸில் வரலாறை பற்றிய பாடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வழிபாடு எப்படி இருந்தது, அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உயிர் வாழ, இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஊனமாக பிறந்த எல்லா குழந்தையும் பலி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏற்கனவே என்னுடைய மனசு சரியில்லாமல் இருந்துச்சு. எப்போ இந்த வார்த்தையை கேட்டனும் மிகவும் என்னுடைய மனசு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் இதை கூட என்னுடைய கிளாஸில் பார்த்துருக்கேன். என்னுடைய கிளாஸில் இருந்த நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னை பற்றி பேசியிருக்கிறத நான் கேட்டிருக்கேன். அவங்க பேசும்போது என்னால் எதுவும் பண்ண முடியாது. வெறும் கீழே குனிஞ்சு டெஸ்கில் தலையை வச்சு நான் அழுவ ஆரம்பிச்சிருவேன். இது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் நான் யார்கிட்ட எதுவும் சொல்லலை. சொல்லாமலேயே நான் வெறும் தலையை கீழே தொங்க போட்டு நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுவேன். இது நடந்த பிற்பாடு நான் கேள்விப்பட்ட என்னுடைய அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க. இந்த செய்தியினுடைய தாக்கம் என்னுடைய இருதயத்தில் மிகப்பெரிய வழியை கொண்டு வந்துச்சு. நான் வளர்ந்த அந்த தருணங்களை, நான் படித்த அந்த ஸ்கூலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறத, அவங்க முத்தம் கொடுப்பதை, இது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறது கூட எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. எனக்குள்ள இந்த சுய சந்தேகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்னால் ஒரு பெண்ணுக்கு நெருக்கமாக கூட போக முடியல. ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பல முறை என்னை இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன். ஏன் ஆண்டவர் என்னை இந்த மாதிரி படைச்சார்? எதனால் படைச்சார்? எனக்கு இந்த சக்தி இருந்தா நான் எங்கள் அம்மாவுடைய கருவுக்கு போய் மறுபடியும் ஒரு புதிய பையனாக பிறந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த துக்கம் தான், இந்த தாழ்வு மனப்பான்மை தான், இந்த பயம்தான் எனக்குள்ள அதிகமாக இருந்துச்சு. இந்த தாழ்வு மனப்பான்மையோடு தான் என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்த இந்த அழைப்புதலை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய அப்பா ஏற்கனவே யூனிவர்சல் ஆலயத்திற்கு சில மாதங்களாக போய்கிட்டு இருந்தார். நான் முதல் முறையாக என்னுடைய காலை யூனிவர்சல் ஆலயத்தில் வைக்கும் போது என்னுடைய மனதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சமாதானம் ஏற்பட்டுச்சு. நான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருப்பதை ரொம்ப அதிகமாக உணர்ந்தேன். எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்துக்கு செல்லணும், கூட்டங்களில் கலந்து கொள்ளணும் அப்படின்ற விருப்பம், ஆசை எனக்குள்ள அதிகமாக வந்துச்சு. சரியா புதன்கிழமையில் நான் கேட்ட வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. விசுவாசத்தினால தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுக்கிறவர் ரட்சிக்கப்படுவார். இதை கேட்ட பிற்பாடு நான் முடிவெடுத்தேன். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். தேவனோடு உடன்படிக்கை அங்கே செஞ்சேன். தண்ணீர்லேருந்து வெளியே வந்த பிற்பாடே நான் பரிசுத்த ஆவியை தேட ஆரம்பித்தேன். அழுத்தம், போராட்டம் எனக்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பிசாசு அந்த நேரங்களில் வார்த்தையை பேசினா, உன்னால் பெற முடியாது, கைவிடு. எனக்கு ஒரு நேரங்களில் ஞாபகம் வந்துச்சு. பிஷப் மசைதோடைய சிடி என்கிட்ட இருந்துச்சு. அது 2009 கொடுக்கப்பட்ட சிடி. ஆலயத்தில் இது எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. என்னுடைய அப்பா தான் இதை சிடி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் இதை கேட்க தொடங்கினேன். பிஷப் மசைதோ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர் ஜெபத்தை ஆரம்பித்து இப்படி சொன்னார், என் ஆண்டவரை என் தகப்பனே, என் தகப்பனே என்று சொன்னார். அவர் இப்படியே சொன்னார், உன்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் மட்டுமே என் தகப்பனே, என்னுடைய தகப்பனே என்று சொல்லுவாங்கன்னு சொன்னார். நான் அந்த நேரம் என்ன பார்த்து நினச்சேன், என்னால் உங்களை கூப்பிடவே முடியல, எப்படியாக நான் உங்களை தகப்பனேன்னு கூப்பிட முடியும்? நான் இருந்த அந்த நேரம் வீடு, என்னுடைய வீட்டில் பீடமானது இல்லை. நான் படுத்துட்டு இருக்கக்கூடிய அதே மெத்தையை நான் என்னுடைய பீடமாக மாற்றிக்கொண்டேன். அதே இடத்துல முழங்கால் பண்ணிக்கிட்டு நான் அவரை தேட ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னுடைய நேர்மத்தன்மை, என்னுடைய உண்மையை அங்கே பார்த்தார். அந்த கூட்டத்தில் பிஷப் மசைதோ சொன்னார், பரிசுத்த ஆவியை பெறுங்க. அந்த வார்த்தை எனக்குள்ள மிகப்பெரிய சமாதானத்தை கொண்டு வந்துச்சு. அந்த நேரம் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு ஊற்று, மிகப்பெரிய நிம்மதி. எனக்கு தெரியும், அது சாதாரணமான ஒரு உணர்ச்சி அல்ல, அது பரிசுத்த ஆவியினுடைய ஊற்று எனக்குள்ள ஊற்றப்பட்டது. அந்த நேரம் சமாதானம், சந்தோஷம், உறுதி. தேவன் என்னோடு இருக்கிறார்ன்ற வெறும் வார்த்தை கிடையாது, அந்த உறுதி எனக்குள்ள இருந்துச்சு. அவர் என்னுடைய தகப்பனாயிட்டார். என்னுடைய தகப்பனை பற்றி எல்லார்கிட்டையும் போய் சொல்லணுன்ற ஒரு ஆசை. பல வருஷத்துக்கு முன்னாடி காயல் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தான். அவன் தான் இருக்கிறதுலேயே மிகவும் அசிங்கமான ஒருத்தன். ஆனால் நான் இப்போ என்ன நான் பார்க்கும்போது கண்ணாடியில் நான் தான் ரொம்ப அழகானவன் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன கண்ணாடியில் பார்க்கும்போது, வா, நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகாக இருக்கேன், எல்லாத்துலேயும் சாதிக்க போகிறேன்.
இந்த தருணங்களில் தான் என்னுடைய வாழ்க்கை உண்மையாகவே முழுமையடையணும். நான் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை பெறணும்னு நினச்சேன். நான் அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்தில் கலந்துக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னுடைய வெளிப்புற வாழ்க்கையை குணமாக்கணும்னு நான் நினச்சேன். நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் சரியான வயசில் இருக்கேன். என்னுடைய வயசு 27 வயசு. நான் சரியான வயசில் இருக்கேன். எனக்கு ஒரு பதிலை கொடுங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் காதல் வாழ்க்கையை பற்றி பேச தொடங்கும் போது அவங்க எப்படி சொல்லுவாங்க, காயல் யாரையும் சந்திச்சதே கிடையாது, பேசினதே கிடையாது. காயல் யாருக்குமே முத்தம் கொடுத்தது கிடையாது, யார் இடத்துல சந்திப்பதில் ஏற்படுத்தினது கிடையாது. இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணும்போது நான் சொன்னேன், எனக்குள்ளே இப்போ பரிசுத்த ஆவி இருக்கேன். என் வெளிப்புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை நான் மாற்றிக்கொள்ளணும்னு விரும்பினேன். இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாகவே ஒரு அன்பின்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் என் முழு பலத்தோடு முன்னோக்கி போனேன். தேவன் என்கிட்ட என்ன கேட்டாரோ அதை அனைத்தையும் நான் செஞ்சேன். எனக்குள்ள ஒரு உறுதி துவங்கினது. தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். எனக்கு தெரியாது இது எப்போ நடக்க போகுது, யார் கூட நடக்க போகுது, எந்த இடத்துல இருக்க போகுது. எனக்கு தெரியும் பதில் உறுதியாக வரும். இதில் கண்டிப்பாக தேவனுடைய கரத்தை நான் பார்ப்பேன். என்னுடைய ஆலயத்தில் ஒரு பெண் இருந்தாங்க. எனக்கு அவங்கள யூத் குரூப் மூலமாக தெரியும். நாங்கள் 2 பேருமே அந்த குரூப்பில் இருந்தோம். அவங்கள நான் ரொம்ப அதிகமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த விஷயத்தில் நான் பார்த்தேன், இவங்க உண்மையாகவே விசுவாசத்தினுடைய பெண்மணி. அந்த நேரம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த பெண்ணுக்கு போய் ஏன் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஒரு பக்கம் இந்த மாதிரியா யோசித்தேன். எனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சதா, நான் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறேன். அதுக்கு அடுத்த நாளே அவங்களுடைய ஃப்ரெண்டை போய் நான் பார்க்க போனேன். அவங்க எனக்கும் ஃப்ரெண்டு. அவங்க அசிஸ்டன்ட் லூயிஸா அவங்களுடைய பேர். நான் அவங்க கேட்டேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா, இந்த சாக்லேட்டை கொண்டு போய் அது அவங்ககிட்ட கொடுக்குறீங்களா. நான் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வேணான்னு சொல்லிவிடுவாங்க. இது 2 வாரம் கழித்து பியாங்கா என்கிட்ட வந்தாங்க. நாங்கள் 2 பேருமே 3 வாரமாக பேசிகிட்டு இருந்தோம். அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். நாங்கள் அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு கொண்டும் டேட்டிங் பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கப்புறமா தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய போராட்டம் வந்தது. பியாங்காவுடைய குடும்பத்தார் இப்படி வந்து சொன்னாங்க, நான் ஒருபோதும் பியாங்காவை அனுமதிக்க மாட்டேன், அவள் உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிங்க. அவங்க இப்படி சொன்னாங்க, இவன் ஏதாவது செய்வன் ஏதாவது பண்ணுறானா, அழகாக இருக்கக்கூடிய இந்த பொண்ணு பியாங்கா எப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன் கூட, அதுவும் காயல் கூட எப்படி, கண்டிப்பாக ஏதாவது ஒரு மந்திரம் செஞ்சுருப்பான். இந்த எல்லா போராட்ட காலத்துலையும் நான் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். தொடர்ந்து பீடத்து மேலே தியாகம் செய்ய போயிட்டு இருந்தேன். தொடர்ந்து என்னுடைய பொருத்தனையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 1 வருஷம் 11 மாதம் நாங்கள் டேட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அதன் பிற்பாடு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா திருமணம் எங்கள் 2 பேருக்கும் நடந்தது. எனக்கு இப்படியாக வரணும்னு எதிர்பார்த்த கணவராக அவர் இருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ரொம்ப அழகான ஒரு ஆணாக இருந்தார். அவர் எனக்கு மரியாதை கொடுக்குறாரு, ஒரு இளவரசியை போல என்னை நடத்துறாரு. இவர் உண்மையாகவே யாராக இருக்காருன்னு தேவன் என்னை பார்க்க வச்சாரு. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய நன்மைகள், அவர் தேவனுடைய மனுஷனாக இருக்காரு, அவருடைய விடாமுயற்சி. நான் அவர்கிட்ட பேசணும்னு நினச்சேன். நாங்கள் அப்புறம் பேசணும். அதுக்கப்புறம் டேட்டிங்கில் இருந்தோம். அப்புறம் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை. எங்கள் திருமணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. மிகுந்த சமாதானம் இருந்துச்சு. நான் தான் அவளுடைய முதல் ஆண் காதலன், அவள் தான் என்னுடைய முதல் பெண் காதலி. நான் முத்தமிட்ட முதல் பெண்ணும் அவள் தான். நான் முத்தம் கொடுக்க போகிற கடைசி பெண்ணும் அவளை தான் இருப்பான். தேவன் எதையும் கால தாமதப்படுத்தலை. ஆண்டவர் ஒரு சரியான பெண்ணை எனக்காக தயார் பண்ணிட்டு இருந்தார். ஆண்டவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நீதியை செஞ்சிருக்கார். அவர் ஒருத்தர் மட்டும்தான். மிக சரியாக மக்களின் உடல் குறைபாடும் கூட இந்த குறைபாடு கிடையாது. நாம் தேவனுடைய வழிகளை நம் வாழ்க்கை இந்த வாழ்கிற ஒருவராய் இந்த இருப்போமே. ஆனால் என இந்த சாட்சியிலே நீங்க தெளிவா இந்த பார்த்தீங்க, இந்த நபர் துவக்கம் எப்படியான ஒன்றாய் இந்த இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் செய்ய விரும்பினாரோ அது எதையும் செய்ய முடியாதவராய், தன்னோடு கூட இருந்த மற்ற மாணவர்கள் இந்த தன்னுடைய சிறந்த வாழ்க்கை வாழறாங்க. ஆனா எனக்கும் அந்த சிறந்த வாழ்க்கை இல்லை, எனக்காக பதிலானது இல்லையே, என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படியாக இருக்கிறது, நான் ஏன் இப்படியாக பிறந்தேன் என்ற பல எதிர்மறையான கேள்வியை தனக்குள்ளாக இவர் இந்த சுமந்து கொண்டிருந்தார். எத்தனை பேர் நீங்க அப்படியான ஒருவரா இருக்கீங்க? நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறீங்க, உங்களுடைய குடும்பத்தார் உறவினருடைய வாழ்க்கையை பார்க்குறீங்க, உங்களுடைய வீட்டார் மற்றவர்கள் எல்லோருமே சிறந்த இடத்துல இருக்காங்க. ஒருவேளை உங்கள் சகோதரன் சகோதரி சிறந்தவரா இருக்காங்க. ஆனா அந்த சிறந்த இன்னும் உங்களுக்கு இல்லை. நீங்க உங்களை தோல்வியிலும் அவமானத்திலும் வலியிலும் வேதனையிலும் மட்டுமே இந்த பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களும் வெறும் ஏமாற்றத்தை மட்டுமே சந்திக்கிற ஒருவரான இந்த இருக்கீங்க. இந்த நபருடைய சூழலிலே சாட்சியிலும் பார்த்தது போல உடல் குறைபாடு,
இவர் இப்படியாக பிறந்ததற்கு நிச்சயம் இவர் காரணம் கிடையாது. ஏன்னா இவர் அப்படியான குறைபாடோடு பிறக்க விரும்பல. ஆனா அவர் பிறந்தார். எத்தனை பேர் நீங்க உங்களுடைய சரீரத்தில் சந்திக்கிற இந்த பிரச்சனையினாலே அல்லது நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையினாலே உங்களை எல்லாவற்றிலிருந்து பிரிச்சுக்கிறீங்க. ஆனா தேவன் உங்களை பிரிக்க விரும்பல. தேவன் எல்லாவற்றிலும் உங்களை சேர்க்க விரும்புகிறார். தேவன் எல்லாவற்றிலும் உங்களை சிறந்ததாக இந்த இடத்துல வைக்க விரும்புகிறார். இந்த காரணத்தினாலதான் தேவன் அவர் வார்த்தை இப்படியானதாய் சொன்னார். இப்படி இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் எல்லாமே ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த சாட்சியானது நீங்க இந்த இடத்துல கவனிச்சிருப்பீங்க. எல்லாம் புதிதாய் மாறியதா இல்லையா? இந்த நபருக்கான பதில் கிடைத்ததா இல்லையா? இந்த நபருடைய வாழ்க்கை மீது தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டதா இல்லையா? நீங்க சொல்றீங்க, பாஸ் இது வெளிப்படுத்தப்பட்டது, அப்போ உங்களுக்கு தேவன் நீதி செய்ய மாட்டாரா? நீங்க யார் இந்த நேரம் பிரச்சனையை சந்திக்கிறவரா உங்களை காமிக்கிறீங்களோ? உங்களுடைய திருமணத்தின் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? உங்களுடைய வேலை வியாபாரத்தினுடைய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? நீங்க பல இடங்களுக்கு இந்த இடத்துல வேலை தேடிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னும் ஒரு சிறந்த வேலை உங்களுக்கானதாய் கிடைக்கல. நீங்க தேவனோட உங்க வாழ்க்கையை நெருக்கமா வைத்துக் கொள்ள விரும்புறீங்க. ஆனா இன்னும் உங்க வாழ்க்கை தேவன் பெயரை மகிமைப்படுத்துகிறதா இல்லை. எல்லா பக்கங்களும் உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவை போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் மாற்றத்தை கொடுக்க தயாரா இருக்கா? தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கா? நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுத்தார். எனவே மக்களை உங்களை தயார்படுத்தணும். இந்த நேரம் இந்த விசுவாசத்தில் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற இந்த மாபெரும் வழிகளில் நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியா இருக்கு. எனவே இந்த விஷயம் இந்த சாட்சியில இருந்த நபருக்கு மட்டுமல்ல, பல மக்களுக்கு தேவன் இன்று செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு அருமையான சாட்சியை பார்ப்பீர்கள். இந்த சாட்சி பிற்பாடு உங்களை தயார்படுத்துங்கள். நாம் தேவனுடைய மகிமையை இங்கு பார்க்கிறவராய் விசுவாசத்தில் ஒன்றடையலாம். இந்த மக்களுக்கு பதில் கொடுத்த அதே தேவன் உங்களுக்கும் பதில் கொடுக்க தயாராக இருக்கிறார். எனவே தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் இந்த அநீதி எப்படியாய் நீதியாய் தேவனிடத்திலிருந்து நான் பதிலை பெற முடியும், இந்த விசுவாசம் சிறப்பு நிகழ்ச்சியில் எப்படி நான் கலந்து கொள்வது, வழிகளை தெரிந்து கொள்வீர்கள். குறிப்பாய் நாளை காலை 9:30 மணிக்கு நாம் தேவனுடைய வீட்டில் இருந்திருக்க போகிறோம். அநீதியை ஜெயிக்கக்கூடிய முதல் விசுவாசத்தின் படியை நோக்கி தேவன் உங்களுக்கு அவர் உதவி செய்ய தயாராக இருக்கார், அனுமதி கொடுத்தார். எனவே இந்த சாட்சிக்குட்பாடு ஜெபத்தலை ஒன்றடையலாம். வணக்கம். என் பேர் சுபாஷினி. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டுதான் இருந்தது. என் குடும்பத்துல இருந்து நான் அநேகமா பிரச்சனையை சந்திச்சேனே. எங்க வீட்டுல எங்க அப்பா தினமும் குடிச்சிட்டே இருப்பாரு. எங்க அம்மாவை அடிக்க ஒரு நபரா இருந்தாரு எங்க அப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை வீட்டுல இருக்கிறது. அதனால நான் என் ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கெல்லாம் போய் தங்குவேன். ஒரு வாட்டி எங்க அம்மா ஆலயத்துக்கு வரும்போது இந்த இடத்துல வந்தாங்க. எனக்கு சர்ச்சுக்கு வரத பிடிக்க ஒரு நபரா தான் நான் இந்த இடத்துல இருந்தேன். ஆனா அவங்க என்னை தினமும் கூப்பிடுவாங்க. சூழ்நிலை மாறும், நம்ம தேவனுக்கிட்ட போகலாம், நீதிக்காக கேட்கலான்ட்டு எங்க அம்மா தினமும் என்கிட்ட பேசுவாங்க. ஆனா நான் சில டைம்ல புரிஞ்சிக்க மாட்டேன். அவங்க என்ன தொல்லை பண்றாங்க, நான் எதுக்கு அந்த இடத்துக்கு போறேன், எதுவுமே மாறலையேன்ட்டு அதுதான் நான் அதிகமா யோசிப்பேனே. அதுக்கப்புறம் நிறைய அநீதியானது நான் சந்திட்டு இருந்தேன். நான் எதுக்கு இருக்கணும், இறந்துடலாம், இருக்கக்கூடாது. ஏன்னா என் குடும்பமே அழிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது எனக்கு யாருமே இல்லைன்ட்டு ஒரு மன அழுத்தமான நான் சந்திச்சேன். ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள யோசனை, நீ இருக்காத, நீ இறந்துட்டுன்ட்டு. ஆனா எங்க அம்மா எனக்காக ஜெபிச்சாங்க. ஆலயத்துக்கு நான் மாறத்துக்காக முதலாவது. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்தாங்க. முதல்ல ஒரு சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி எனக்கு சரியா புரியவே இல்லை, எதுக்கு இதெல்லாம் பேசுறாங்கன்ட்டு. அந்த டைம்ல அந்த சிறப்பு நிகழ்ச்சி பேசும்போது நீதிக்காக அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் இவங்க நீதிக்காக எல்லாம் பேசுறாங்கன்னு சில டைம்ல புரியாது. பாஸ்டர் சொல்றதோ சில உதவியாளர் சொல்லுவாங்க, என்கிட்ட பேசுவாங்கன்னா எதுவுமே எனக்கு புரியாம ஒரு நபரா தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா இரு, இங்கேயே இரு, சர்ச்சில் இருட்டு போகாதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மீட்டிங்ல கவனிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் இருப்பேன். அந்த முழு கூட்டமானது நான் அட்டன் பண்றதுக்காக. ஏன்னா அப்போதான் என்னால புரிஞ்சுக்க முடியும் என் வாழ்க்கையில எது நான் அநீதி சந்திக்காம போறேன்ட்டு. அதனால என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு நாளும் முதலாவது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வந்தேன் ஸ்டார்டிங்ல. அப்போ இது பத்தி தான் பேசினிருந்தாங்க, நீதிக்கா. அப்புறம் நான் தீர்மானிச்சேன், தேவனே என் வாழ்க்கை சூழ்நிலை ஒண்ணு மாத்துங்க. இதோ நான் இந்த இடத்துல இருக்கிற என் குடும்பத்தை நீதிக்காக இருக்கிறேன் தேவனே, நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு என்னோட பிரச்சனையாண்டு தேவனோட பீடத்துக்கிட்ட நான் கொண்டு போனேன். அப்போ தேவன் என்கிட்ட பேசுற நபரை நான் தேவனே நீர் என்கிட்ட பேசுங்க, என் சூழ்நிலை மாத்துங்க. அப்போ எனக்கு தற்கொலை எண்ணம் தான் அதிகமா இருந்தது. நான் இருக்கக்கூடாது, எனக்கு வாழ்க்கையே மாற மாட்டேங்குதுன்ட்டு. நான் எந்த
இடத்துக்கு நான் போய் நம்பல. எனக்கு வந்து பதில் எதுவுமே கிடைக்கலன்ட்டு இறந்துடலான்ட்டு ஒரு நிலைமையில நான் இருந்தேன். அப்ப வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நான் பீடம் கிட்ட வந்தேன். தேவனே, நீர் எனக்கு உதவி செய்யுங்க. நீர் ஒருவர் மட்டும்தான் என் வாழ்க்கையில நீதி செய்ய முடியும்ன்ட்டு நான் என்ன பண்ணேன். அப்போ வந்து பாஸ்டர் உதவர் எல்லாரும் பேசினாங்க இந்த சிரிப்பு நிகழ்ச்சி பத்தி. அப்போ வந்து நான் முழு கவனம் வந்து நான் முதலாவது அதுக்கு முதலாவது வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த இடத்துல. அப்போ வந்து நான் சொன்னேன், தேவனே, முதல்ல என் குடும்பத்துக்காக நான் வந்து நீதிக்காக கேட்க போறேன்ட்டு. அப்போ என் குடும்பத்துக்காக நான் தேவன் நோக்கி வந்து நீதியான்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதே டைம்ல வந்து நான் பரிசுத்தாவி பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க வாழ்க்கையில இன்னும் பரிசுத்தாவி இருக்கா? நீங்க வந்து தேவனுக்கிட்ட வாங்க, நீதியானது கேளுங்கன்ட்டு. அப்போ வந்து நான் பரிசுத்தாவி பத்தி நான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், தேவனே, அந்த டைம்ல வந்து தானியேல் பாஸ்டிங்கா இருந்தது. நீதிக்காகவும் நான் வந்து ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் தானியேல் பாஸ்டிங்கும் அதே மாசத்துல வந்தது. அப்போ நான் சொன்னேன், தேவனே, உன்னோட பரிசுத்தாவி இருந்தாதான் நான் எல்லாமே ஜெயிக்க முடியும். ஏன்னா வெளியே அநேக பிரச்சனை நடக்குது, உபத்திரம் நிறைய நடக்குது தேவனே. ஆனா நீ உன்னோட ஆவி இருந்தா என்னால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். எனக்கு வந்து நீதி செய்யுங்க தேவனேன்ட்டு நான் இந்த தானியேல் பாஸ்டிங்ல நான் இருந்தேன். தானியேல் பாஸ்டிங் வந்து உபவாசம் இருக்கிறது கிடையாது. என் உலகத்தை அந்த எல்லா விஷயமும் நான் கைவிட்டேன். டிவி பார்க்காம இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாட்டு கேட்காம இருக்கு. எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இது எல்லாமே நான் தியாகம் பண்ணேன் தேவனுக்காக. அதுக்கப்புறம் தேவன் உன்னோட ஆவி வேணும், உன்னோட பரிசுத்தா வேணும்ன்ட்டு நான் வந்து வீட்டுல இருந்து 21 நாள் நான் வீட்டுல இருந்து நடந்துட்டு வருவேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து 2-3 நாள் நல்லா இருக்கும் நடந்துட்டு வருது. ஏன்னா தேவன் என்கிட்ட பேசின விஷயம் இன்னும் அதிகமா நம்ம முன்னோக்கித்தோட போலாம், இன்னும் அதிகமா தியாகம் செய்யலான்ட்டு தேவன் பேசின விஷயம். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் இந்த தானியேல் பாஸ்டிங் நடந்துட்டே வருவேன் இந்த இடத்துக்கு. இன்னும் அதே அநேகமா வந்து நான் கத்துக்கிறதுக்காக. அப்போ வந்து நான் வந்து தேவனுக்கிட்ட கேட்டேன், தேவனே, எனக்கு வந்து நீதி செய்யுங்க, எனக்கு உன்னோட பரிசுத்தா வேணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என் பிரச்சனை நான் எழுதுனேன், பீடம் கிட்ட கொண்டு சென்னேன். அதுக்கப்புறம் வந்து நான் பரிசுத்தா பெற்றுக்கிறதுக்காக எனக்கு வந்து என் குடும்பம் வந்து நான் பார்த்தாலும் வந்து நான் தேவன்கிட்ட கேட்டேன், தேவனே, நான் அதிகமா வந்து பரிசுத்தாவிக்காக நான் வந்து தேவன்கிட்ட நீதியானதை கேட்டேன். முன்னாடி என் குடும்பத்துக்காக நான் கேட்டுருந்தேன். ஆனா நான் எப்போ அதிகமா பரிசுத்தாவியானோட நான் இன்னும் அதிகமா கேட்க ஆரம்பிச்சுன்னா, அப்போ தேவனே, எனக்கு உன்னோட ஆவி வேணும், எனக்கு உன்னோட பரிசுத்தாவி வேணும் தேவனேன்ட்டு நான் நீதிக்காக இன்னும் அதிகமா கேட்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துலதான் தானியேல் பாஸ்டிங் வந்தது. நான் இன்னும் அதே அநேக விஷயங்கள் நான் கத்துக்கிறதுக்காக ஒவ்வொரு நாள் வந்து தேவனுக்கிட்ட கேட்பேன். காலையில 3 மணிக்கு எழுந்துப்பேன். தேவன், எனக்கு உன்னோட பரிசுத்தாவி வேணும், எனக்கு நீதி செய்யுங்க, நீர் நீதியுள்ள தேவனா இருக்கிறீங்கன்னு என் வாழ்க்கையில நீதி செய்யணுன்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவிக்காக தேர்ந்தேன். முதலாவது பரிசுத்தாவி தான் நீ எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும்ட்டு நான் கத்துக்கிட்டேன் அந்த நேரத்துல. அப்போ வந்து தேவன்கிட்ட கேட்டேன், தேவனே, உன்னோட பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது வந்து நான் இன்னும் அதிகமா ஜெயிக்க முடியும். உலகத்தையே வந்து நீங்க ஜெயித்த ஒரு நபரா இருக்கிறீங்க. எனக்குள்ள உன்னோட பரிசுத்தாவி தான் இன்னும் அதே அநேக விஷயங்கள் என்னால ஜெயிக்க முடியும் தேவனேன்ட்டு நான் அதிகமா வந்து பரிசுத்தாவி மேலதான் நான் கவனமா இருந்து செலுத்தினேன். 3 மணி காலையில எழுந்துப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எழுந்துக்க முடியாம இருக்கும். நான் எதுக்கு எழுந்துக்கணும்? பரிசுத்தாவியே நான் 3 நாள் 4 நாள் கேட்பேன். ஆனா பரிசுத்தாவியா வந்து எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரிதான் எனக்கு தோணும். அப்ப சொன்னேன், தேவனே, நான் வந்து விடாமுயற்சியா நான் தேட போறேன் உங்களை. எனக்கு வந்து உங்க ஆவி வேணும், நான் நீதிக்காக கேட்கிறேன் தேவனே. நீர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவிக்காக தேடினோம். அந்த டைம்ல நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டேன். அப்போ வந்து தேவன் வந்து எனக்கு வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கும்போது வந்து நான் மன அழுத்தத்துல முன்னாடி நான் சந்திச்சேன். ஆனா இப்ப மன அழுத்தத்தில் இல்ல, எனக்குள்ளாக வந்து தற்கொலை எண்ணமானது இல்லை. இப்போ நான் வந்து எனக்குள்ளாக ஒரு சமாதானமானது நான் உணர்றேன். ஏன்னா தேவோட ஆவி பரிசுத்த ஆவியான எனக்குள்ள இருக்க நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சமாதானமா இருக்கிற தேவனோட பிரசனத்துக்குள்ளாக குடும்பமும் தேவனோட நீதியில இருக்குதுன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவன் என் குடும்பத்தை நீதியான் செஞ்சாரு. என் வாழ்க்கையில ஒரு நீதியான் கிடையாது. ஏன்னா தேவோட ஆவி எனக்குள்ளாக இருக்குது. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் தேவனின் எங்கள் ஆளுநராக இயேசுவே, இதோ இந்த மக்கள் எந்த சூழ்நிலைகளை கடந்து போகிற ஒருவராயிருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த மாற்றுகிற வல்லமை படைத்த தேவனாய் நீர் இருக்கிற இந்த சாட்சி அதை உறுதிப்படுத்துகிறது. இதோ என் தேவனை, என்னுடைய கரங்களை இந்த மக்களுக்கு நேராக உயர்த்துகிறேன். இந்த நேரம் யாரெல்லாம் சுவாசனைகளோடு இணைந்திருக்கிறார், அவருடைய சிந்தனையை திறக்க முடியாது. இவர் இந்த தேவனை கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த அநீதி போதும், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய தலையெழுத்து, இதுதான் என்னுடைய விதி என்று நினைத்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது எல்லா மக்களையும்
நீர் விடுதலை செய்யும் தேவன். இவர்களுடைய வாழ்க்கைக்கு நீர் விரும்புகிற திட்டம் மிக பெரியது, மிக சிறந்தது என்பதை இவர்கள் கண்கள் காணட்டும், காதுகள் கேட்கட்டும். உம்முடைய வல்லமையின் சாட்சியை இவர்கள் பார்க்கட்டும். இவருடைய வாழ்க்கை வழியை ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுக்கு உதவி செய்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பெயர் மகிமைப்படுத்தப்படும் தேனே. நீர் எங்களுடைய தேவன் என்று எல்லோரும் பார்க்கட்டும், இயேசுவின் பெயராலே. ஆமென். ஆமென். விசுவாசத்தில் இணைந்தவராக மக்களை மறக்காதீர்கள். நாளை காலை 9:30 மணிக்கு இங்கு தலைமை சபை மவுண்ட் ரோட்லயோ அல்லது பெரம்பூரிலோ, கொருக்குப்பேட்டிலோ, அண்ணா நகரிலோ, அல்லது நீங்க மும்பையை சார்ந்தவராக இருக்கிற மும்பையிலும் கூட தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்கானதா இருக்கிறது. உங்களுடைய அநீதி நீதியானதாய் மாற்றப்பட தேவனோடும் முன்னுக்கு செல்லுங்கள். நாளை ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் பெயராலே.